சனாதன தர்மம். மகாபாரதம். அறம் சார்ந்த மனிதர்கள் மரியாதை கொடுத்து விருந்தினர்களை உபசரிக்க விரும்பி பாய், தரை, நீர், இனிய சொல் ஆகியவற்றை எப்போதும் தயாராக வைத்திருப்பார்கள். ஓ மன்னா, சந்தன மரம் மெலிதாக இருந்தாலும் மிக தடிமனான பிற மரங்கள் தாங்க முடியாத பாரத்தை தாங்குவது போல உயர் குடும்பங்களில் உள்ளோர் சாதாரண மனிதர்களால் இயலாத காரியமான பெரும் சுமையை சுமக்க இயன்றவர்களாக எப்போதும் இருக்கிறார்கள். நட்பு. எவனுடைய கோபம் பயத்தை கொடுக்கிறதோ, எவன் மீது கொண்ட பயத்தால் அவனுக்காக ஒருவன் காத்திருக்கிறானோ அவன் நண்பன் அல்ல. ஆனால் எவனிடம் ஒரு தந்தையிடம் கிடைக்கும் ஆறுதலை ஒருவன் பெறுகிறானோ அவனே அவனுக்கு உண்மையான நண்பனாவான். பிற நட்புகள் சாதாரணமான தொடர்புகளை, பிறப்பால் இரத்த தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் உண்மையான ஆதரவளிப்பவனாகவும் பாதுகாப்பாளனாகவும் இருப்பவனே ஒருவனுக்கு உண்மையான நண்பனாக இருக்க முடியும். நிலையற்ற இதயம் கொண்டவனோ, பெரியோருக்காக பணிவிடை செய்யாதவனோ, மனநிலையில் உறுதியற்றவனோ நண்பர்களை பெறவே முடியாது. நீர் வற்றிய குளங்களை கைவிடும் அன்னங்களைப் போல நோக்கங்களை அடைய விரும்பும் நிலையற்ற இதயம் கொண்டவனையோ, மனத்தை கட்டுக்குள் வைக்காதவனையோ, புலன்களுக்கு அடிமையானவனையோ வெற்றி கைவிடுகிறது. மனதளவில் பலமற்றவர்களே திடீரென்று கோபத்தையோ போதுமான காரணமே இல்லாமல் மன நிறைவையோ அடைகிறார்கள். அவர்கள் நிலையற்ற மேகங்களை போன்றவர்களாவார்கள். நண்பர்களால் உபசரிக்கப்பட்டும் அவர்களால் ஆதாயம் அடைந்தும் கூட அவர்களிடம் நன்றி மறந்து இருப்பவர்களின் பிணங்களை இரை தேடி திரியும் பறவைகள் கூட தவிர்க்கின்றன. நீர் ஏழையாக இருந்தாலும் செல்வந்தனாக இருந்தாலும் உமது நண்பர்களை மதிப்பீராக. ஏதாவது ஒரு சேவை கேட்கப்படும் வரை நண்பர்களின் நேர்மையையும் நேர்மையற்ற தன்மையையும் அறிய முடியாது. துயரம். சோகம் அழகை கொள்கிறது. சோகம் பலத்தை கொள்கிறது. சோகம் செயல்புரிதலை கொள்கிறது. சோகம் நோயை கொடுக்கிறது.